இப்போ இதை பற்றி 2-3-4 பேரில் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஒரே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் பாருங்கள். இது போட்டிருக்கிறதுனால எனக்கு எந்த விதமான பாதிப்பா இதா ரொம்ப ரூல்ஸாக ரெகுலேஷனாக அதெல்லாம் கிடையாது. ஆண்டவனை நான் அனுதினமும் மனசார நினைக்கிறேன். அதே சமயம் ஒரு சில நேரம் மனசுக்கு ரொம்ப இதாக இருக்கும்போது இறைவா அப்படின்னு சொல்லி நான் அதை பிடிச்சிக்குவேன். அடிக்குறுக்க எனக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகும்போது கொஞ்சம் மெடிடேஷனுக்காக இது ஒரு சில நேரம் எடுத்து வச்சு அப்படியே கடவுளினுடைய பேரெல்லாம் சொல்லி கொஞ்சம் அப்படியே தியானம் பண்ணிவிட்டு உட்காந்துக்குவேன். சரிங்களா? சின்ன இது என்ன சொல்கிறதுனா, இது போட்டால் நீங்கள் கறி சாப்பிடுவீங்களா அப்படியா நிறைய கேள்வியெல்லாம் வருது. சில பேர் என்னென்னா இது எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் போடுற பயமாக இருக்குன்னு. என்னென்னா எனக்கு தெரிஞ்சு வெளியில் இருக்கிறவங்க சொல்கிற தேவையில்லாத கருத்துக்களும் அர்த்தம் இல்லாமல் அவங்க பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிற விஷயங்களும் தான் அவங்கள தொந்தரவு பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த முகமாக இருந்தாலும் எந்த உத்ராட்சமாக இருந்தாலும் இறைவனை நீங்கள் முழுமையாக நம்புகிறீங்க, அதே சமயம் உங்களையும் நீங்கள் முழுமையாக நம்புகிறீங்க. இந்த மாலையை உங்களுக்கு விருப்பப்படி உங்களுக்கு எவ்வளோ எண்ணிக்கையில் இது கழுத்தில் சுமக்க முடியுமோ அந்த மாதிரி எண்ணிக்கையில் போட்டுக்குங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் மறுக்காமையும் முதல்ல உள்ள தெளிவோடு இருங்க. பொதுவாக உத்திராட்சத்துக்கு நிறைய லட்சக்கணக்கான கதைகள் சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த உத்திராட்சம் போட்டுட்டு நீங்கள் யாரையுமே தப்பு செஞ்சாங்களா செய்யலையான்னு தெரியாமல் அவங்கள நீங்கள் திட்டவோ சபிக்கவோ பழி சொல்லவோ சொல்லக்கூடாது. பொதுவாக நார்மலாக உங்களுக்கு கோபம் வரும்போது குழந்தைகளை திட்டுறது அது வேறு, ஏன்னா அது வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய கேஷுவல் லைஃபு. சரியா? ஆனால் காரணமே இல்லாமல் அவங்கள நிந்திக்கிறதோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக இது ரிப்ளை பண்ணக்கூடியது. உங்கள் பக்கம் எப்படி ஒரு முகம் பார்த்துருக்குதோ அதே மாதிரி வெளிப்பக்கமும் ஒரு முகம் பார்த்துருக்கோம். வெளிப்பக்கம் ஒரு முகம் பார்த்துருந்தாக்கா 8 திசைகளுக்கும் ஒரு முகம் பார்த்துட்ருக்கோம். 8 திசைகளுக்கு ஒரு முகம் பார்த்துக்கிட்டு இருந்தால் இந்த 12 கோள்களும் ஒரு முகம் பார்த்துக்கிட்டு இருக்கும். இப்படி கிட்டத்தட்ட ஒரு முகத்தினுடைய அம்சத்துக்கு அதில் எத்தனை முகங்கள் இருக்கோ எத்தனை நெளிவுகள் இருக்கோ அது மாதிரி எல்லா திசைகளையுமே அது நோக்குன மாதிரியான இருக்கக்கூடியது. அதனால் நீங்கள் நிந்திக்கிறதா இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் சரி, திருப்பி அதனோட ரிப்ளை அதனுடைய பலன் எல்லாத்தையுமே உங்ககிட்டயே கொண்டு சேர்த்திடும். அதனால் இந்த மாலையை நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா உங்களுடைய மன அமைதியை எடுத்துக்கங்க, மெடிடேஷன் எடுத்துக்கங்க. குறைந்தபட்சம் முடிந்த அளவு ரொம்ப பழக்கப்பட்டு மனக்கட்டுப்பாடுகளில் நிறைய இருக்கிறவங்களாம் இருந்ததுனாக்கா நீங்கள் யார் வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனக்கட்டுப்பாடுன்னா நான் சொல்கிறது என்னென்னா நிந்திக்கிறது மட்டும்தான். மற்றபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையோ அல்லது நீங்கள் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் வாழ்கிற வாழ்க்கையோ அல்லது ஒரு நேசிப்புத்தன்மை வெளியில் வர்றதோ இதெல்லாம் போட்டால் நேசிப்புத்தன்மை ரொம்பவுமே வெளியில் வரும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ அதெல்லாம் ஒரு சிஸ்டம் மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு இதில் வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரீம்லியாக வரும்போதும் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், ரொம்ப லோவாக இருக்கும்போது அதை இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி இது அந்த மாதிரி செய்யணும். இன்னொரு விஷயம், இது போட்டால் இது சாப்பிட்லாமா அது சாப்பிட்லாமான்னு சொன்னால் எந்த கருத்துக்கும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா இங்கே ஒருத்தரை பயமுறுத்தி அல்லது ஏதாவது ஒரு தவறான கருத்துக்களை சொல்லி இங்கே நோண்டி விடுறவங்க ரொம்ப ஜாஸ்தி. சரியா? ஒரு சிலருக்கு இது போட்டேன் நான் சாப்பிட பிடிக்கலன்னு சொன்னால் விட்டுருங்க, அதோடவே நீங்கள் அப்படியே காலத்துக்கு இருங்க. நல்ல விஷயம், அதை பற்றி நான் தப்பு சொல்கிறதில்ல. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறது, கடவுள் உணவுங்கிற சர்க்கிளில் தான் நம்மளை வச்சுருக்காரு. சரிங்களா? இறைவன் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, உணவுக்கும் நாம் வணங்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் இடைவெளியே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிடுவீங்கன்னு காலையில் அருஞ்சுவை உணவே சமைச்சு வச்சுருந்தாலும் ஆண்டவன் உங்களை மண்ணு திங்க தான் வைப்பான்னு சொன்னால் உங்களோட விதி எக்காரணத்தை கொண்டு மாறாது. நீங்கள் மண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும். புரிஞ்சுதுங்களா? அதனால் நீங்கள் செத்தாலும் நெருப்பில் போட்டால் சாம்பல் தான். மற்றது ஏதாவது அடித்து திங்கிறமே அதையும் நெருப்பில் போட்டாலும் சாம்பல் தான். திருப்பி அதை புதைச்சி வச்சாலும் மண்ணு தான், நம்மளை புதைச்சாலும் மண்ணு தான். அப்போது இந்த பிரபஞ்சம் உணவு கட்டளைகளை விதித்து உணவு கட்டளைகளுக்கு மத்தியில் அனைத்துண்ணியாக மனுஷனையும் படைச்சிருக்கான். காகம் எப்படி அனைத்துண்ணியோ காகம் உலகத்தையே அண்டத்தையவே சுத்தம் பண்ணக்கூடிய குணாதிசயம் படைச்சது தான் காக்கா. சரிங்களா? ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளை நம் மனிதன் அனைத்துண்ணி எல்லா ஜீவன்களையுமே
கொஞ்சம் ருசி பார்த்தவன் தான், மனுஷனே ருசி பார்த்தவன் தான். சரிங்களா? அது ஆதியிலிருந்து சில வரலாறுகள் எல்லாம் பார்த்தோம்னாக்கா நீங்கள் சொல்கிறீங்களா மனுஷனையெல்லாம் திங்கிறாங்கன்னு, அப்போ அதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தானே இருக்குது, வெளியில் எங்கேயும் போகல. 12 கோள்களுக்கு மேலே இருக்குதோ என்னமோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது சின்ன பூமிக்குள்ளே இத்தனை மனுஷங்களை வச்சு இவ்வளோண்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிருங்க. ஆனால் அந்த இவ்வளோண்டுக்குள்ளே எத்தனை எண்ணங்களை அலமோத விட்டு, எத்தனை விஷயங்களை வந்து தூண்டி விட்டு ஒரு ஒரு பிரபஞ்சத்தினுடைய நிலைவே எந்த அளவுக்கு மாற்றுது பார்த்தீங்களா? அப்போ இந்த இயற்கையில் ஒரு ஜீவராசி சிறு கடுகளவில் நாமளும் ஒரு பங்கு. சரியா? ஆனால் நம்மளுக்கு தான் சிரிக்க தெரியும், கோபப்பட தெரியும், அப்புறம் யாராவது ஒரு குடும்பத்தை கெடுக்கவும் தெரியும். அதே சமயம் மற்றவங்களை முன்னேற்றுறதுக்கு ஒரு காலகட்டத்தில் சில கைகள் இருந்தது. இப்போ அந்த கைகளை கூட முடக்கிற அளவுக்கு தந்திரமாக பேசக்கூடிய ஜாலம் மிக்கவங்களாம் நிறைய ஆயிட்டாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், உத்ராட்சம் எல்லாருமே போடுங்க. உங்கள் கழுத்தில் எவ்வளோ சுமக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு மற்றவங்கள பார்த்து நான் இவ்வளோ போடுறேன் அவ்வளோ போடுறேன்னு தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரிலாம் போடாதீங்க. அதெல்லாம் போட்டு நம்மளால் ப்ராக்டிக்கலாக சுமக்க முடியாது, புரிஞ்சுக்குங்க. பந்தாக்கு பிஸ்னஸ்க்கு போடுறவங்களோட டாப்பிக்கு அப்படி நான் நகர்த்தி வைக்கிறேன். இறைவனுக்கும் உணவுக்கும் இடைவெளி கிடையவே கிடையாது. அவன் நினைக்கிறது தான் உணவு, இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. சப்போஸ் அருண்சுவை உணவே கொண்டு வந்திருக்குது, ஆனால் தன்னைக்கு நீங்கள் சாப்பிடவே முடியாத ஒரு சூழ்நிலை கூட கொண்டு வந்துடுவாங்க. இப்போ ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னால் இது ரொம்ப கடினமாக தான் இருக்கும். ஆனால் இந்த கடினமான வார்த்தையை சொல்லும்போது தான் சில தெளிவுகள் வரும்னு நான் சொல்கிறேன். நான் கறி சாப்பிடணும்னு எல்லா வகையும் வாங்கிட்டு வந்து நல்லா சமைச்சோம். நான் நிறைய தட்டு நிறைய வச்சுருக்கேன். மானசீகமாக என்னோட உயிர் கலந்த மாதிரி எனக்குன்னு ஒரு ஜீவன் எங்கேயோ ஒரு இடத்துல என் மேலே பிரியப்பட்டு இருக்கிறவங்கன்னே வச்சுக்கோங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். எனக்கு குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்கிற அளவுக்கு எனக்கு சக்தி பத்தாது. அந்த மாதிரி ரொம்ப நினைக்கிறவங்களா இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த அருண்சுவை உணவாக பிரம்மாண்டமாக சமைச்சு வச்சுருக்கீங்க. அதை சாப்பிட போகும்போது அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் இருக்கிறத பூரா சாப்பிட்டுட்டு அந்த இறப்பை சந்திக்கணும்னு, ஐயோ என் உயிர் போயிடுச்சே, என்னை சார்ந்து இருந்தது போயிடுச்சே நீங்கள் நினைப்பீங்களா? இல்லை இந்த உணவு வகையில் உட்காந்து சாப்பிடணும்னு நினைப்பீங்களா? சாப்பிட மாட்டேங்க. அப்போ அந்த மெயினாக அந்த உயிருக்கு தான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அது மாதிரி உங்களை சாப்பிட விடாமல் செய்தது என்ன? எங்கேயோ நடந்த ஒரு மரணம். உங்களை சாப்பிட விடாமல் செய்தது என்ன? எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு சூழல் அல்லது நாம் செய்த கர்ம வினைகள். இதுதான் வந்து உங்களை வந்து பெரும்பாலும் சாப்பிட விடாமல் செஞ்சிருச்சு. சரியா? அப்போது கடவுள் நினச்சா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களை வந்து இதே கடுமையான சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றி அமைச்சு கடவுள் அதே சுவையான உணவையும் உங்களை திங்க வச்சுருப்பான். இந்த துக்கமும் நடந்திருக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? அங்கிருந்து எங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அறுசுவை உணவு வச்சுருக்கிற டைம்லேயே இங்கே ஒரு குறிப்பிட்டவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அது அறுசுவை உணவை உண்டு கழித்து கை கழுவி என்ன சொல்கிற, ஆஹா அருமையாக சாப்பிட்டுட்டோம்ப்பா அப்படின்னு நீங்கள் எங்கே பெருமூச்சு விடும்போது கூட அந்த தகவல் உங்கள் காதுக்கு வரும். அப்போது உங்கள் கர்ம பலன் நீங்கள் செய்கிறது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தீமையை விளைவிச்சிருந்தா அந்த உணவை சாப்பிட்ற விடுவதில்லை. அதே சமயம் நீங்கள் நன்மையை விளைவிச்சிருந்தா உங்களுக்கு அந்த மனமும் வயிறும் நிறைஞ்சிருது. அதுக்கப்புறம் துக்க செய்தியும் உங்களுக்கு காதுக்கு வருது. அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட இருக்கிறது, ஐயோ என் ஜீவன் போயிடுச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அந்த ஒரு நொடியில் அந்த உடம்புல நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்ருந்தீங்களோ அதெல்லாம் கரைஞ்சி என்ன சொல்கிறது, மண்ணா நெருப்பா சாம்பலா. இந்த வயிறு சாதாரணம்னு நினச்சிங்களா? அப்படி ஒரு அக்னி குழம்பு கொதிச்சிட்ருக்கிற இடம் தான் வயிறு. சரிங்களா? எவ்வளோ திடமான ஒரு உணவை சாப்பிட்டாலும் கூட கரைச்சி கூழாக்குதுன்னா அப்போ அதனுடைய வெப்பநிலை எப்படின்னு நினச்சி பாருங்க. அது மாதிரி இறைவன் கொடுக்கறது மட்டும்தான் உங்களுக்கு உணவு. இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது மட்டும்தான் உங்களுக்கு உணவு. நீங்கள் உடுத்துற ஒரு ஆபரணத்திலேயோ அல்லது நீங்கள் உடுத்துற ஆடையினாலேயோ எந்த விதமான இதுவும் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் ஒதுக்கம் இல்லாமல் ஆடை உடுத்துனா அது உங்கள் புத்தி சார்ந்தது, அது நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்குன்னு ஒரு ஸ்கெடியூல் போட்டு ஒரு ஆடைகள் மாற்றங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. அதை பற்றியெல்லாம் ரொம்ப பேசுறதுக்குள்ள இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உணவுக்கும் இறைவனுக்கும் இடைவெளி கிடையாது. நீங்கள் உத்ராட்சமும் போடலாம்,
துளசி மாலையும் போடலாம். அது உங்கள் மனசை பொறுத்து. சில பேர் ஜீவகாருண்யம் மாதிரி பிற உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு நினச்சி கூட அந்த துளசி மணி மாலைகளை போடுறவங்க இருக்கிறாங்க. தாராளமாக நீங்கள் அப்படி நினச்சா இன்னும் சௌபாக்கியம். நீங்கள் அதை தாராளமாக போடுங்க, தப்பில்லை. ஆனால் உத்திராட்சம் போடுறதுக்கு நீங்கள் இதுதான் அதுதான் வெளியில் இருக்கிற கட்டுற கதைகளையெல்லாம் நீங்கள் ரொம்ப உள்ளே கொண்டு வராதீங்க. உங்களுக்கு உத்திராட்சம் போடும்போது எனக்கு இதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு தோணுச்சுங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நான் கடவுளுக்கு நான் ரொம்ப கட்டுப்பட்டுருக்கிறேன்னு சொன்னால் நிச்சயமாக வாழ்த்துக்கள். நீங்களும் அதே மாதிரி இருங்க. ஆனால் அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க லைஃப்பை ரன் பண்ணி ஏதோ ஒரு இது போடணுங்கிற ஒரு மனசாந்திக்காக போடுறவங்கள போய் நோண்டாதீங்க. இது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நோண்டினா நிறைய பேர்த்த ஒரு அமைதி நிலையில் இல்லாமல் மன அழுத்த நிலையிலேயே உங்களால் வச்சுருக்கிறீங்க. அந்த பாவம் உங்களை செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வச்சிரும். ஜாக்கிரதை. தாராளமாக உத்திராட்ச மாலை போடுங்க. அது உங்களுடைய விருப்பம். நன்றி.